சரித்திர நிகழ்வுகளும் சத்தியத்திலே முதல் பகுதியிலே ஆதாம் ஏவாளை குறித்து பார்த்தோம். இரண்டாவது பகுதியிலே நோவாவுடைய மனைவியை குறித்து பார்த்தோம். ஆதாம் எத்தனை வயது வரைக்கும் உயிரோடு கூட வாழ்ந்தார்? உங்களோட சிந்தனைக்கு வேண்டி சில கேள்விகளை கேட்டு நான் தலைப்புக்குள்ள போறேன். ஆதாமுடைய வயது எவ்வளோ? 930 வயதுல ஆதாம் மரித்தார். எத்தனை மேரேஜ் பண்ணார் ஆதாம்? ஆதாமுக்கு தேவனுடைய சிருஷ்டிப்பின் நியமம் தெரியும். பாவத்துல விழுந்து போய் பாவ சாயல அவர் பெற்றவரா இருந்தாலும் கூட தேவனுடைய சிருஷ்டிப்பு நியமத்தை மாறவே இல்லை. புரியுதுங்களா? தேவ பக்தி உள்ள சந்ததி வருவதற்கு ஆதாம் பின்பற்றின இந்த தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய நியமனம் முக்கியமான ஒன்று. திருமணம் ஒன்று, ஆனால் அநேக குமார குமார்த்திகளை பெற்றான் என்று வாசிக்கிறோம். 930 வயதுல அவன் மரித்தான் பார்க்கிறோம். ஆதாம் கிட்டத்தட்ட சரியாக 8 தலைமுறைகளை பார்த்திருக்கிறார். லாமேக்குன்னு ஒரு நபர் இருக்கிறார். லாமேக்குங்கிற நபருடைய 56வது வயதுல ஆதாம் 930 வயது உடையவராக மரித்தார். லாமேக்கினுடைய 182வது வயதுல நோவாங்கிற நபர் பிறந்தார். ஆதாம்ல இருந்து 8 தலைமுறை ஆதாம் பார்த்திருக்கிறார். ஆதாமுக்கு அப்புறம் லாமேக்குங்கிற ஒரு நபர் ஆதாம் இருக்கும்போது 56 வயதுடையவராக இருந்திருக்கிறார். அந்த லாமேக்கினுடைய 182 வயதுல தான் யார் பிறந்திருக்கிறார்? நோவா பிறந்திருக்கிறார். நோவாவுடைய 500 வயது ஆகும்போது சேம், காம், யாப்பேத்துங்கிற பிள்ளைகள் பெற்றான்னு பார்க்கிறோம். நோவா பிறந்த போது எத்தனை ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா, தேவன் சிருஷ்டித்ததிலிருந்து 1056 ஆண்டுகள். தேவன் பூமியை சிருஷ்டித்ததிலிருந்து எத்தனை ஆண்டுகள்? 1056 ஆண்டுகள் ஆன போது நோவா பிறக்கிறார். நோவா பிறக்கும் போது ஆதாம், சேத், ஏனோக் 3 பேர் மட்டும் இல்லை, மற்ற எல்லாருமே இருக்கிறாங்க. யாரெல்லாம் இருந்திருப்பாங்க? ஏனோஸ் இருக்கிறாரு, கேனான் இருக்காரு, மகாலியேல் இருக்கிறாரு, யாரேத் இருக்கிறாரு, மெத்துசலா இருக்கிறாரு, லாமேக் இருக்கிறாரு. 600 வயதாகும் மாதம் அந்த சமயத்துல தான் ஜலப்பிரளயம் வருது. அது பார்த்தீங்கன்னா 1657 ஆண்டுகள் உலகம் உண்டாகி 1657 ஆண்டுகள் ஆகி ஜலப்பிரளயம் வருது. ஜலப்பிரளயம் வருவதற்கு சில ஆண்டுகள், அதாவது 5 ஆண்டுகளுக்கு முன்பாக லாமேக்கு மரித்து போகிறார். ஜலப்பிரளயம் வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக மெத்துசலா மரிக்கிறார். உலகத்திலேயே அதிக வயது வாழ்ந்த நபர் யாரு? மெத்துசலா. அவருடைய வயது எவ்வளோ? 969. உலகத்திலே அதிக வயது வாழ்ந்த நபர் மரித்து சில நாட்களுக்குள்ளாக நோவாவுடைய நாட்களிலே ஜலப்பிரளயம் வந்தது. அப்ப நோவாவுக்கு தேவனுடைய சிருஷ்டிப்பின் நியமத்தின் அடிப்படையிலான ஒரு மனைவியுடனா வாழணுங்கிறது நோவாவுக்கு தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சிருக்காதா? புரியுதுங்களா? நீங்க இந்த தேவ பக்தி உள்ள சந்ததி எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. நோவாக்கு முன்னாடி நம்ம வாசிக்கிறோம்ல, ஆதாம்ல இருந்து நீங்க நோவா வரைக்கும் வாசிக்கும் போது எல்லாம் திருமணமாகி குமாரர்களையும் குமார்த்திகளையும் பெற்றதாக தான் போட்டிருக்குமே தவிர அநேக திருமணங்கள் செய்தார்கள் என்று எங்கேயுமே நீங்க வாசிக்கவே முடியாது. அப்ப ஆதாமுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆபேல் ஆகட்டும், ஏனோக் ஆகட்டும், அதுக்கப்புறம் தேவ பக்தி உள்ள சந்ததிகள் ஆகட்டும், இவர்கள் எல்லாருக்கும் காமனா ஒரு செய்தி தெரிஞ்சிருக்கும். என்னது? ஸ்திரீயின் வித்தா வருவாருன்னு தெரிஞ்சிருக்குமா? தேவன் சிருஷ்டிப்பினுடைய நியமத்துல கணவன் மனைவி இசைந்து ஒரே மாம்சமா இருக்கணுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காதா? மனிதன் பாவத்தினால வீழ்ந்து போன நிலை தெரிஞ்சிருக்கும். தேவனோட கூட தேவனுடைய சாயல் இருக்கும் போது ஐக்கியமா இருந்த போது அந்த உறவினுடைய நிலை தெரிஞ்சிருக்குமா? ஆதாம் சொல்லியிருக்குமா? ஆதாம போய் பார்த்த அவனுடைய பிள்ளைகள் கேட்டிருப்பாங்களா, கேட்டிருக்க மாட்டாங்களா? அப்ப தேவனுடைய செய்தி ஆதாம் தன்னுடைய சந்ததிக்கு கடத்துறாரு. ஓகேங்களா? ஓகே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப நோவாவை குறித்தும் நோவனுடைய மனைவியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம்.
நோவாவுக்கு 500 வயது ஆகும்போது சேம், காம், யாப்பேத் போன்ற பிள்ளைகளை பெற்றான்னு வாசிக்கிறோம். மனிதனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது. பாவத்தினாலே மனித இனம் தேவன் நியமித்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிற அந்த நியமனத்தை தாண்டி, திருமண பந்தத்தை தாண்டி தங்களுக்கு பிடித்த பெண்களை மனிதர்கள் எடுத்துக்கொண்டாங்க. தேவகுமாரர்கள் என்று சொல்லப்படுகிற ஆண்களும் மனுஷ குமாரத்தி என்று சொல்கிற பெண்களும் கலந்தாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். மனிதனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது வாசிக்கிறோம். மனிதர்கள் தங்களுடைய வழிகளை கெடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். பூமியானது சீர்கெட்டு இருந்ததுன்னு வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நீங்கள் வாசிக்கும் போது தெரியும், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே எதனால நீதிமானும் உத்தமனுமாய் தேவனுடைய சஞ்சரிக்கிறவனாய் அவர் இருந்தார். தேவன் கொடுத்துகிற சாட்சி, தேவன் சொல்லுகிற புகழ்ச்சி அவருக்கு. எதனால தேவனுடைய கிருபை அவனுக்கு கிடைச்சது? அவனுடைய கிரியையினால தேவன் அவன் மேல கிருபையா இல்ல. தேவன் தகுதி இல்லாத ஒரு நபரை தகுதிப்படுத்துகிறார். தேவனுடைய பக்தியுள்ள சந்ததி, ஸ்திரீயின் வித்தா ஒருவர் வருவதற்கு தேவன் நோவாவை தெரிந்து கொள்கிறார். ஏனென்றால் நோவா தன்னுடைய முன்னோர்கள் மூலமாக கேட்ட அந்த ஸ்திரீயின் வித்தா வரக்கூடிய அந்த செய்தியின் அடிப்படையிலும், திருமண பந்தத்திலே ஆண் பெண் இணைந்து இசைவாய் ஒரே மாம்சமாய் இருக்கக்கூடிய செயலையும், பாவத்தினுடைய வீழ்ந்து போல நிலையிலும் அதுக்கான மீட்புக்கான காரியத்தையும் கேள்விப்பட்டவராக இருந்திருப்பார். கேள்விப்பட்டு தேவனுடைய கிருபையினாலே விசுவாசித்து அவர் நீதிமானாகி தன்னுடைய கிரியையினாலே அவர் உத்தமராக எண்ணப்பட்டு தேவனோட கூட ஒருமானப்பாடு ஐக்கியம் ஏற்பட்டு தேவனோட சஞ்சரிக்கிறவனாக வாழ்ந்த ஒரு நபர் தான் யாரு? நோவா. இப்ப நோவாவிடம் தேவன் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? நீ ஒரு கொப்பேர் மரத்தால் ஒரு பேழையை உண்டு பண்ணுன்னு சொல்றாரு. மனித இனம் பாவத்தில் இந்த மாதிரி கொளுத்து போய் சீர்கெட்டு போய் கொடுமையினால பூமி முழுவதையும் அவங்க சீர்கெடுத்து கொண்டு தங்களுடைய வழிகளை கெடுத்துக்கொண்டு நடந்ததுனால தேவன் மனித இனத்தை அழிக்க சித்தம் கொண்டார். மனிதனோடு கூட நாசியில சுவாசம் உள்ள எல்லாவற்றையும் அழிக்க சித்தம் கொண்டார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில தயவு கிடைத்தது. மனிதன் இருக்க போற நாட்களோ 120 ஆண்டுகள் என்று சொன்னார். 120 வருஷம் தான் அவன் இருக்க போற நாட்கள்னு சொன்னார். இப்ப நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்த பின்பாக நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு, அதுக்கு அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதுக்கு உள்ளும் புறமுமாக கீழ்பூசுன்னு சொல்றார். அந்த பேழைக்கு ஒரு ஜன்னல் வைக்க சொல்றாரு, அது பக்கத்துல ஒரு கதவை வைக்க சொல்றாரு. 3 தட்டுகளாக அது இருக்கிறது. ஆனா ஒரு கதவு ஒரு ஜன்னல் இருக்கு. இன்னும் இப்ப பாத்தீங்கன்னா நோவாவிடம் இவர் சொன்னதுக்கு அப்புறம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இந்த 6ஆம் அதிகாரம் முடிஞ்சு 7ஆம் அதிகாரம் முதல் வசனம் வரும்போது எவ்வளவு நாள் கேப் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? பேழையை உண்டு பண்ண சொல்றாரு, அதனுடைய அளவுகளை கொடுக்கிறாரு, எத்தனை தட்டுகளா கட்டணும்னு சொல்றாரு, ஜன்னல் வைக்க சொல்றாரு, கதவு வைக்க சொல்றாரு, உன்னோட கூட உடன்படிக்கை ஏற்படுத்துவேன்னு சொல்றாரு, நீயும் உன் மனைவியும் உன் குமாரரும் உன் மருமகளும் அதுல பிரவேசிப்பீங்கன்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம உயிருள்ள அந்த மிருகங்கள், பறவைகள், அந்த ஜீவன்களை ஒவ்வொரு ஜோடாக பேழையில சேர்த்துக்கோன்னு சொல்றாரு. எல்லாம் சொல்றாரு. நோவா தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? மனைவி கூட்டிட்டு
தேவன் கொப்பேர் மரத்தினால் பேலை செய்ய சொல்வதற்கும் பேலைக்குள்ள அவர்கள் பிரவேசிப்பதற்கும் எத்தனை நாள் கேப் ஆயிருக்கும்? நம்ம அடுத்த அதிகாரம் வந்ததுனால அவரு ஏதோ பேலை செய்ய சொல்லிட்டாரு, அவர் ஏதோ பண்ணிட்டு அதுக்கப்புறமே உள்ள போயிட்டாரு நீங்க நினைச்ச கூடாது. 120 வருஷம் ஆயிருக்கு. ஏனென்றால் மனித இனத்தின் மீது தேவனுடைய கோபாக்கினை இருந்தது. நாசியில சுவாசம் உள்ள அனைத்தையும் தேவன் நிக்கிரகம் பண்ண சித்தம் கொண்டார். ஒரே மீட்புக்கான ஒரே வழி பேலை மாத்திரம்தான். பேலை ஏற்படுத்த சொன்னது தேவன், ஏற்படுத்துறது நோவா. அவனும் அவன் குடும்பத்தாரும் மிருக ஜீவன்களும் இப்ப அதுல ஏறப்போகுது. நோவா தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்து அவன் அதுக்கப்புறம் அதுல பிரவேசிக்கும் போது 120 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 120 ஆண்டுகளாக நோவாவினிடம் இருந்த ஒரே ஒரு செய்தி, தன்னுடைய கண்களினால் பார்க்காத மலையை குறித்தும் தன்னுடைய காதுகளினாலே கேட்காத ஜலப்பிரளயத்தை குறித்து சொன்னதுதான். தேவன் உலகத்தை நியாயத்திக்க போறாரு, மழை வரப்போகுது, ஜலப்பிரளயம் வரப்போகுது, தேவன் உங்களை எல்லாரும் நிக்கிரகம் பண்ண போறாரு அப்படிங்கிற செய்தியும் பேலையை உண்டாக்க சொன்ன செய்தியும் நோவா கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாரு? பிரசங்கிச்சிருப்பார். நீதியை பிரசங்கித்தவன் ஆகிய நோவா என்று நம்ம வாசிக்கிறோம். அப்ப தேவனுடைய நீதியை நோவா தன் காலத்திலே 120 ஆண்டுகள் பிரசங்கிச்சிருக்கார். அக்கிரமமும் பாவமும் பெருகி போன சீர்கேடு நிறைந்த உலகிலே மனிதர்கள் தங்களுடைய வழிகளை கெடுத்துக்கொண்ட நாட்களில் பிரசங்கிச்சிருக்கிறார். அந்த நாட்கள்லையும் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நான் நீதிமானாக, அந்த நீதியை பிரசங்கிச்ச அந்த நோவா நீதிமானாக 120 வருஷம் வாழ்ந்துதாங்க வேலை செஞ்சிருக்கிறாரு. சரி, இப்ப பேலையை உண்டு பண்ணணும், அளவெல்லாம் கொடுத்துட்டாரு, மெஷர்மெண்ட் எல்லாம் கிடைச்சிருச்சு. இப்ப ஜாப் எடுத்துட்டு போய் ரெடி பண்ணணும். முதல்ல நோவா என்ன பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? முதல்ல யார அவர் கன்வின்ஸ் பண்ணணும்? கரெக்டா குறிப்பா சொல்லுங்க. யார்கிட்ட போய் முதல்ல ஒரு அப்ரோச் பண்ணணும்? யார்கிட்ட? எவ்வளவு டஃப்பான விஷயம் பாருங்க. பேலையும் கூட ஈஸியா செஞ்சிடலாம், ஆனா யார போயிட்டு அவர் கன்வின்ஸ் பண்ண வேண்டியது கஷ்டமான இதால அதை சக்சஸா முடிச்சிருக்கிறாரு. முதல்ல அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த குடும்பம் பேலைக்குள்ள வருவதற்கு நோவானுடைய மனைவி முக்கியம். நோவானுடைய மனைவியுடைய பேர் எங்க இருக்கா? இன்றைக்கு நடைமுறையில ஒரு பத்திரிக்கையில பேர்ல என்ன கலவரம் நடக்குது. ஆனா நோவாவோட கூட தேவனுடைய பக்தியுள்ள சந்ததி வருவதற்கு, ஜலப்பிரளயத்திலிருந்து தன்னுடைய குடும்பம் காக்கப்படுவதற்கு, நோவாவு கூட உறுதுணையாக ஏற்ற துணையாக கீழ்ப்படுதல் உள்ள மனைவியாக வாழ்ந்த அவருடைய மனைவியோட பேர் இல்லை, பெயர் கொடுக்கப்படாத அந்த சகோதரி, நம்மளுடைய மூதாதையார், நம்மளுடைய பாட்டி அப்படி சொல்லலாம்னு வச்சுக்கோங்க, அவங்க நோவாவுக்கு உறுதுணையாக இருந்து அந்த பேலை செய்வதற்கு உதவி செஞ்சிருப்பாங்க. சரியா? இப்ப நோவா தன்னுடைய மனைவியை கன்வின்ஸ் பண்ணாதான் அவனுடைய குடும்பத்தை கன்வின்ஸ் பண்ண முடியும். கரெக்டா? தன்னுடைய மனைவி கீழ்ப்படியலன்னா பிள்ளைய கீழ்ப்படிய முடியுமா? அப்ப வேலையை எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? தலை முதல்ல தன்னுடைய பாடியில இருந்து ஆரம்பிக்கணும். தன்னுடைய பாடி யாரு? மனைவி. அப்ப தலை ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னா தன்னுடைய மனைவியை ஆதாயப்படுத்திக் கொள்வது அவருடைய முக்கியமான வேலை. தன்னுடைய மனைவியை அவர் ஆதாயப்படுத்தினார்னா அந்த குடும்பம் தேவன் பக்கமா திரும்பறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அவர்கள் மாதிரிகளாக ஜீவிப்பதனாலே, அதை பிள்ளைகள் பார்ப்பதினாலே அந்த குடும்பம் தேவனுக்கு ஏற்ற குடும்பமாக மாறுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. தேவன் அவ்வண்ணமாக செய்வதையும் செயல்படுவதையும் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். நோவாக்கு இந்த எச்சரிப்பு பெற்று அவன் தன் மனைவியை கன்வின்ஸ் பண்ணி அந்த நோவா அந்த பேலையை என்ன பண்ணாரு? செய்து முடித்தார். அந்த குடும்பமும் அந்த பேலைக்குள்ளே பிரவேசித்தது, அந்த விலங்குகளும் அந்த பேலைக்குள்ளே பிரவேசித்தது என்று பார்க்கிறோம். பிரவேசிச்சதுக்கு அப்புறம் நோவனுடைய மகனுக்கு வேலை முடிஞ்சிருக்குமா? இப்போ உள்ளுக்குள்ள யாரெல்லாம் இருக்கா பேலைக்குள்ள? ஓகே, அவனுடைய ஃபேமிலி 8 பேரு. ஓகே, வேற? ஓகே, ஜோடி ஜோடா ஏறின விலங்குகள். வேற? அவ்வளவுதானா? அதுக்கப்புறம் பரிசுத்தமான 7 ஜோடு சொல்றாங்க. ஜோடு ஜோடா சொன்னாலே அதுவே நிறைய இருக்கும். அது காட்டில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 7 ஜோடு சொல்றாரு.
வாசிச்சிருக்கீங்கல்ல? வாசிச்சிருக்கீங்களா இல்லையா? இப்ப உள்ளுக்குள்ள யார் சொல்லிட்டாரா? ஒவ்வொரு ஜோடா யார் சொல்றாரா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுத்தமில்லாத மிருகங்களின் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், சுத்தமான சகல மிருகங்களின் ஆணும் பெண்ணுமாக எவ்வேறு ஜோடும். எங்கண்ணா? 7:2. ஓகே, 7:2. சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேறு ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும். ஒவ்வொரு ஜோடே போதும்ல, எதுக்கு எவ்வேறு ஜோடுன்னு சொல்றாரு? ஜலப்பிரளயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நோவா என்ன பண்றாரு? ஒவ்வொரு ஜோடு தான் இருந்துச்சுன்னா அதுல ஒன்னு பலி கொடுத்துட்டா அந்த இனம் என்ன ஆயிடும்? ஆண்டவர் அவன் பலி கொடுப்பான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் அதுக்காக அட்வான்ஸ் புக்கிங்ல என்ன சொல்றாரு? வெவ்வேறு ஜோடு எடுத்துக்க சொல்றாரு. புரியுதுங்களா? எல்லாம் அந்த மிருக இனங்கள் வந்து உள்ள போகுது. இப்ப நம்ம நீங்க யோசிச்சுக்கங்க, நீங்க நோவாவுடைய மனைவியுமா ஒருவேளை நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க இருக்கிற இடத்துல உங்க குடும்பம் மாத்திரம் இல்லாமல் வேற என்னெல்லாம் இருக்கு? ஒவ்வொரு ஜோடும் எவ்வேறு பரிசுத்தமானது, சுத்தம் இருக்கிறது, சுத்தம் அல்லாது எல்லாமே இருக்கு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில ஒரு ஆண்டு காலம் அந்த ஜலப்பிரளயத்தினால அவங்க பேழைக்குள்ளே இருக்க வேண்டிய சூழ்நிலையில நோவாவுடைய மனைவியினுடைய வேலை முடிஞ்சிருக்குமா, இல்ல அந்த வேலை தொடர்ந்து செஞ்சிருப்பாங்களா? பேழை கட்டும் போது உதவி செஞ்சிருக்காங்க, பிள்ளைகள் உள்ள வருவதற்கு உதவி செஞ்சிருக்காங்க. பேழைக்குள்ள போனதுக்கு அப்புறம் முதல்ல அவங்களோட கூட அதுகளுக்கு தேவையான சகல போஜன பதார்த்தங்களே எடுத்துக்கொள்ளணும். கரெக்டா? விலங்குகளுக்கு இதுக்கு தேவையான போஜன பதார்த்தங்களே எடுத்துக்கொள்ளணும். இப்ப இது எல்லாமே எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த போஜன பதார்த்தங்களை பகிர்ந்து கொடுக்கறதும், அதுங்களுடைய கழிவுகள் துர்நாற்றங்கள் மத்தியிலும் அதை பராமரிக்கிறதும் இந்த வேலை யார் செய்வா? நோவாவுடைய மனைவி இல்லாம நோவா மட்டும் செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? சரி, ஓகே. இப்ப இவங்க எல்லாருமே எந்த வழியா பேழைக்குள்ள உள்ள வரணும்? ஒரே ஒரு வாசல் தான். அந்த வாசல் வழியா தான் அவங்க என்ன பண்ண முடியும்? உள்ள வர முடியும். அவர்களை உள்ள விட்டு தேவன் கதவை அடைத்தார்னு வாசிக்கிறோம். இந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? பிக்சரைஸ். இப்போ நோவாவுடைய ஜலப்பிரளயம், அது சமயம் உண்டாக்கப்பட்ட பேழை, நோவா, அவனுடைய மனைவி, அவனுடைய குடும்பம், மிருக ஜீவன்கள், அதுக்கு தேவையான போஜன பதார்த்தங்கள், ஒரு ஆண்டு கால ஜலப்பிரளயத்தில் பேழையினுடைய பயணம், அது சமயம் தேவைப்பட்ட அதுங்களுக்கு தேவையான போஜனங்களை பகிர்ந்து கொடுப்பது, அதனை பராமரிக்கிற வேலைகளை நோவாவுடைய குடும்பம் நிறைவேற்றியிருக்கிறது. நோவாவுக்கு ஏற்ற துணையாக இருந்து யார் செஞ்சிருக்கா அந்த வேலையை? நோவாவுடைய மனைவி செஞ்சிருக்காங்க. அவங்க பேரு பைபிள்ல இல்லை. ஆனா அந்த மனைவி கர்த்தருடைய அந்த வார்த்தையின் அடிப்படையில் கணவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த காரியங்களை கண்டிப்பா என்ன பண்ணியிருப்பாங்க? செய்திருந்தாதான் அந்த தலைமைத்துவத்தை ஏற்று நடத்தக்கூடிய நோவா சிறப்பாக அந்த வேலையை செஞ்சிருக்க முடியும். இல்லைன்னா அவனுடைய முதல் போராட்டமே யார் கூட தான் இருந்திருக்கும். புரியுதுங்களா? அப்ப ஒரு பெண்ணா இருக்கக்கூடியவங்க ஒரு ஆணுடைய தலைமைத்துவத்தை ஏற்று நடத்தும் போது அந்த குடும்பம் சிறந்த பாதுகாக்கப்பட்ட பராமரிக்கப்பட்ட நற்சாட்சி பெற்ற ஒரு குடும்பமாக இருக்க முடியும். இப்ப இயேசு கிறிஸ்துக்கு வந்துருவோம். நோவாவை ஞாபகம் வச்சுங்க, நோவாவுடைய மனைவியை ஞாபகம் வச்சுங்க. இப்ப இயேசு கிறிஸ்துக்கு வருவோம். இயேசு கிறிஸ்துக்கு முதல் இருந்த சவால் என்னன்னா, தன்னுடைய ஜனத்துக்கு தான் மேசியாங்கிறத அவருக்கு தெரியப்படுத்தணும். சுவிசேஷத்தின் மூலமாகவும் அற்புத அடையாளங்கள் மூலமாகவும். எவ்வளவு சேலஞ்சா இருந்திருக்கும். ஏன்னா யூதர்கள் அற்புத அடையாளங்களை பார்க்காம எதையும் நம்ப மாட்டாங்க. அவங்க மோசையினுடைய நாட்கள்ல இருந்து, தீர்க்கதரிசியினுடைய நாட்கள்ல இருந்து பார்த்து 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 பழகினவங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற ஒருவர் தான் மேசியாவா இருப்பார்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். கரெக்டா இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்துக்கு முதல் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, தன்னுடைய ஜனங்களுக்கு தான் யார் என்பதை வெளிப்படுத்துவது முதல் சேலஞ்சாக இருந்துச்சு. அப்ப அவருடைய சீடர்கள் முதலாவதாக கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க? ஏற்றுக்கொண்டாங்கன்னு பார்த்தோம். தன்னுடைய ஜனங்கள், யூதர்கள் இருக்கிறவங்க தானே அப்போஸ்தலர்கள், யூதர்கள் தானே. தன்னுடைய ஜனத்துல சிலர் அவங்க என்ன பண்ணாங்க?
கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்கன்னு பார்க்கிறோம். அதுல 120 பேர் அவர் மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் மேல் வீட்டு அறையில கூடியிருந்தாங்கன்னு பார்க்கிறோம். அவர்களை எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமி முழுவதும் என்ன பண்ணாரு? சாட்சிகளாக அனுப்புவேன் என்று சொல்கிறார். பூமியின் பரியந்தம் அவர்கள் விசுவாசித்து கீழ்ப்படிந்து சீசர்களாக அவர்கள் சாட்சியை, தேவனுடைய செய்தி அறிவிக்கிறவர்களாக பரம்பி போனார்கள் என்று பார்க்கிறோம். இதுல எத்தனையோ சீடர்கள் பேரு நமக்கு தெரியாது. கொடுக்கப்பட்டிருக்க பேரு சிலர் தான். எப்படி நோவாவுடைய மனைவியினுடைய பேர் தெரியலையோ அதே போல இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்களுடைய பலருடைய பேர் தெரியல. ஆனா அவர்களும் கிறிஸ்துனுடைய செய்தியை விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் உலகம் முழுவதும் சாட்சியை பகிர்ந்திருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலும் வார்த்தையிலும். கரெக்டா? ஓகே, இதுதான் ஆதி திருச்சபை. அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தின் மூலமாக அற்புத அடையாளம் தன்னுடைய மேசியாவாக காண்பிக்கணும். எத்தனை ஆண்டு காலம்? நோவா எத்தனை ஆண்டு கால பிரசங்கம்? 120. இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகளுக்கு மேல, 4 ஆண்டுகளுக்குள்ள, 3 ஆண்டுகள் கிட்டத்தட்ட சொல்லுவாங்க. சரிங்களா? 3 ஆண்டுகள் பிரசங்கம். முதல்ல கன்வின்ஸ் பண்ண வேண்டியது யாரு? நோவா மனைவிய. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனத்தை, சீசர்களுக்கு முதல்ல தம்மை ஏற்றுக்கொண்டதை அவங்கள போய் சொல்லுவாங்க. நோவா யாருக்கெல்லாம் இந்த செய்தியை பிரசங்கித்தாரு? நீதிய. அந்நாட்களில மனித இனம் முழுமைக்கு அந்த செய்தி போயிருந்துச்சு. அதே போல இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவருடைய சீடர்கள் முழு உலகத்துக்கும் சாட்சி பகிரக்கூடிய செய்தியை, அந்த அதிகாரத்தை பெற்று அவர்கள் என்ன பண்ணாங்க? போனாங்கன்னு பார்க்கிறோம். எருசலேம், யூதேயா, சமாரியா, பின்பு பூமியினுடைய கடைசி பரியந்தம் போனாங்க பார்க்கிறோம். எப்படி நோவாவுடைய மனைவியினுடைய பெயர் தெரியலையோ அதே போல இயேசுனுடைய சரீரமாகிய சபையில் இருக்கக்கூடிய அவருடைய சீடர்களுடைய பெயர் சில அறியப்படாத பெயர்களாக இருந்தாலும் அவர்கள் கர்த்தருக்கென்று தங்களுடைய பணியை செய்து நிறைவாக முடித்திருக்கிறார்கள் பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப நோவாவுக்கு பேழைக்குள்ள என்ட்ரு அவருக்கு என்ன வழி? பேழைக்குள்ள போறதுக்கு எத்தனை வழி? ஒரே வழி. அப்ப மனிதன் மீட்பை பெற்றுக் கொள்வதற்கு ஒரே வழி, ஒரே வாசல் உண்டு என்றால் அது யார் தான்? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு நபர் மூலமாக நாம் உட்பிரவேசிக்கும் போது நாம் அவருக்குள்ளாக தேவனுடைய காரியங்களை, மகத்துவங்களை கண்டு அவருக்குள்ள களி கூற முடியும். இப்ப 2000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்ப பேழைக்குள்ள போயாச்சு, கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோமா? நோவா பேழைக்குள்ள போயிட்டாரு. நோவாவும் குடும்பமும், மிருக ஜீவன்கள் இருக்கு, துர்நாற்றம் இருக்கு, பராமரிப்பு இருக்கு, இப்ப பாதுகாப்பு தேவைப்படுது, எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம சரீரமாக சபைக்குள்ள வந்துட்டோம். வந்து சபையினுடைய பிறந்த எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? கிட்டத்தட்ட இப்ப இயேசு கிறிஸ்து சபை பெந்தெகோஸ்து நாள்ல ஸ்தாபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? சபையில 2000 ஆண்டுகள் ஆச்சு. எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ அசிங்கங்கள், எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ அடிகள் சபைக்குள்ளேயே இருக்கு, வெளியே இருக்கு. இது எல்லாமே எப்படி நோவாவுடைய மனைவி நோவாவுடைய தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிந்து உறுதுணையாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றினாங்களோ அதே பிரகாரமாக இவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் அவருடைய சரீரமாகிய சபையானது கிறிஸ்துவனுடைய சித்தத்தை பூமியில நிறைவேற்ற தொடர்ந்து வேலை செய்து கொண்டுதான் இருக்குது. அவர் ஒரு நாள் வர போறார். அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டு அவருடைய செய்தியை அறிவித்து அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துகிற வேலையை சபையானது தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். ஓகேங்களா? யோவான் 10 அதிகாரம் 9 வசனம் பாருங்க. யோவான் 10 அதிகாரம் 9 வசனம். நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். மேய்ச்சலை கண்டடைவான். இப்ப விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் பேழையில வைக்கப்பட்டிருந்த போஜன பதார்த்தத்தின் மூலமாக நோவாவுடைய மனைவி எல்லாரையும் பராமரிச்சிருப்பாங்க, பகிர்ந்து கொடுத்திருப்பாங்களா இல்லையா? அதே போல கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு மேல ஆனாலும் பல துன்பங்கள் துயரங்களுக்கு மத்தியில நம்ம இருந்தாலும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் தம் சித்தத்தின்படி அவர் எல்லாருக்கும் வரங்களை பகிர்ந்து கொடுத்து
அவருடைய வார்த்தையினாலே நம்ம அந்த மேய்ச்சலை கண்டறிந்து தொடர்ந்து அவருக்குள்ளே நிலைத்திருந்து சத்தியத்தை பரம்பி போகிற வேலைகளை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். புரியுதா? அப்ப தலைமைத்துவ பொறுப்பை ஏற்று அதை செயலாற்றுவதற்கு ஒரு தலைவனுக்கு ஆவிக்குரிய தன்மைகள் அவசியம். தேவனை விசுவாசித்து தேவனுடைய கிருபையினாலே அவரை சார்ந்திருந்து அவரோட சஞ்சரித்து உத்தமனாய் வாழ்ந்து நீதியிலும் ஞானத்திலும் பரிசுத்தத்திலும் அவன் மீட்பை பெற்ற ஒருவன் தான் தலைமைத்துவத்தை ஏற்று நடத்த முடியும். சரியா? நோவா செஞ்சிருக்க மாட்டாரா? இது எதுவுமே இல்லாம செஞ்சிருப்பாரா? அவருடைய சுயமுயற்சியில பண்ணிருக்க முடியுமா மீட்புக்கான வேலைய? அப்ப கிறிஸ்து நமக்காக அந்த மாதிரியை காண்பிச்சுட்டு போனார். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே தேவனுடைய சாயலா இருக்கக்கூடிய அந்த சுவிசேஷத்தினாலே நாம் தேவனுடைய ஞானத்தையும் நீதியையும் பரிசுத்தையும் பெற்று புதிய மனிதனாகி அந்த தலைமைத்துவத்தை ஏற்று நடத்தக்கூடிய பக்குவம் வேணும். நம்முடைய குடும்பத்துல நம்ம தலைவர்களா இருக்கிறோமா? தலைவர்களை பார்த்து கேட்கிறோம், நம்ம குடும்பத்துல நம்ம தலைவர்களா இருக்கிறோமா? தலைமைத்துவத்தை பொறுப்பா ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னு ஏற்று செய்யறோமா? தேவனுடைய சாயல பாதிப்புக்குள்ளான தேவனுடைய சாயல சுவிசேஷத்தினால பெற்று செய்யறோமா? தேவன் பகிர்ந்தெடுத்த வரங்களை தேவனுடைய அந்த கிஃப்டை பெற்றுக்கொண்டு அதை தேவனுக்கு ஏற்ற வகையில பயன்படுத்தி செய்யறோமா? இல்ல அவங்க செய்யட்டுன்னு கண்டுக்காம இருக்கிறோமா? தலைமை பொறுப்பை ஆண்கள் ஏற்று நடத்தணும். நோவா செஞ்சாரு, இயேசு கிறிஸ்து செஞ்சாரு. ஆண்களா இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நாம் மீண்டுமாக சுவிசேஷத்தை விசுவாசி தேவனுடைய சாயலை பெற்று அதை நிறைவேற்றுவர்களாக இருக்கணும். இப்ப சகோதரிகள் பக்கம் வரேன். சகோதரிகள் என்ன பண்ணணும்? தேவன் அந்த தலைமை பொறுப்புக்கு தன்னுடைய கணவனை ஏற்படுத்தியிருக்கிறார் என்ற புரிதல் ஏற்பட்டு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த தலைமை பொறுப்பை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியணும். யாரோ சொல்லுகிறார்கள், யாரோ பார்க்கிறார்கள் என்பதற்காக அல்ல. உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் தான் உங்களுக்கு அந்த கணவரை கொடுத்திருக்கிறார். அந்த கணவருக்கு நீங்க மனைவியா இருக்கிறீங்க. அதாவது ஆண்டவருடைய திட்டத்துல தான் அந்த திருமணங்கள் நடந்திருக்கு. கரெக்டா? ஆண்டவருடைய திட்டத்துல தான் பிள்ளைகள் பிறக்குது. எல்லாமே ஆண்டவருடைய சித்தமாக இருக்குது. அந்த சித்தத்தை நாம் அறிந்தவர்களாக கணவனுடைய அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதுக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்து தங்களுடைய கற்புள்ள நடக்கையினாலே பயபக்தியினாலே தங்களுடைய அழியாத அலங்கரிப்பா இருக்கிற குண நலங்களினாலே புருஷருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஸ்திரீகளாக நீங்க இருக்கணும். இன்னைக்கு பெண்கள் நம்ம இருக்கிறோமா? எப்படி இருக்கணும்? திருமணம் ஆகலைன்னா பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். பெற்றோர்களா இருக்கிறவங்க பிள்ளைகளா இருக்கிறவங்க பெற்றோர்களை கனப்படுத்தணும். இது எல்லாமே சர்க்கிள். இது எல்லாமே ஒருவர் சார்ந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற காரியமாக இருக்கிறது. கணவனுடைய தலைமைத்துவத்தை மனைவி ஏற்றுக்கொள்ளணும். மனைவி ஏற்ற துணையா இருக்கிறாங்கிறது கணவர் ஏற்றுக்கொள்ளணும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் தேவன் கொடுத்த சுதந்திரம்னு பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளணும். பிள்ளைகள் பெற்றோர்கள் தேவன் தந்தார் என்பதை புரிந்து கொண்டு அவங்களை கனப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை தான் தேவன் விரும்புகிறார். அப்படி ஒரு குடும்பம், தேவ பக்தி உள்ள குடும்பம் உருவாகுவதுதான் கிறிஸ்தவ வட்டாரத்தில் தேவன் விரும்புகிற காரியமாக இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? நம்முடைய குடும்பங்கள் முதல்ல இருக்கா? மற்ற குடும்பங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்முடைய மனைவி அப்படி இருக்கிறாங்களா? நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களா? நம்மளே யோசிச்சு பார்க்கணும். பெண்கள் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே அவங்க பேச்சாற்றல் உடையவங்க, சிறந்த ஆசிரியர்களாக இருக்கலாம். பெண்கள் இயல்பாகவே அவங்க பராமரிக்கக்கூடியவங்க, வீடை அவங்க அழகுபடுத்துவாங்க, அவங்களுடைய ரசனைக்கு ஏற்ப நீட்டா வச்சிருப்பாங்க. பெண்கள் இயல்பாகவே நல்ல சமையல்காரங்க, நல்ல உணவுகளை, ஆரோக்கியமான உணவுகளை சமைக்கக்கூடிய திறமைப்படுறவங்க. பெண்கள் இயல்பாகவே இவங்களை விட்டுறக்கூடாதுல்ல, அவங்க பாதுகாக்கக்கூடியவங்க, மருத்துவர்களாகவும் செவிலியர்களாகவும் இருந்து பணிவிடை செய்யக்கூடியவங்களோ பராமரிக்கிற வேலைகளும் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இந்த இயல்பான காரியங்கள் எங்களுடைய ஆண்களை காட்டிலும் உங்களுக்கு தனித்துவம் அதிகம் இருந்தாலும்
ஒரே சமயத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை நீங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் உடையவர்களாக தேவன் உங்களை சிருஷ்டித்திருந்தாலும் உங்களுடைய சிந்தனையில் இருக்க வேண்டிய ஒரே காரியம், ஆணிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டவங்க தான் யாரு? மனுஷி. அப்ப ஆண் தான் தேவன் ஏற்படுத்தின தலைமைத்துவம். அதை பெண்கள் புரிஞ்சிருக்கணும். எங்களுக்கு எந்த தனித்துவம் இல்லை, ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? தலையா வச்சுட்டாரு. இப்படி தலையும் சரீரமா இருந்து நடக்கும் போதுதான் அது பேலன்ஸ் ஆக உலகத்துல தேவன் விரும்புகிற குடும்பமாக, தேவனுக்கு வெளிச்சமாக ஜீவிக்க முடியும். கரெக்டுங்களா? ஒருவேளை நீங்கள் சமையல் பண்ணிட்டு எல்லா வேலைகளையும் செய்யலாம், நீங்க பாடம் எடுத்துட்டு எல்லாத்தையும் பத்தி சிந்திக்கலாம், ஒருவேளை எங்களால முடியாம இருக்கலாம். ஆனா வேற வழி இல்லை. உங்களுக்கு தலைவர் யார் தான்? அந்த ஆண் தான் தலைவர். அந்த தலைவர் என்பதனால அவங்க மேன்மையானவர்களும் கிடையாது, அவங்களுக்கு கீழ்ப்படியறதுனால நீங்கள் கீழானவர்களும் கிடையாது. கிறிஸ்துவனுடைய ரட்சிப்புல 2 பேரும் சமம்தான். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே அவருடைய சரீரமாக சபையில அவைகளாக செயலாற்றுவதற்கு தான் உங்களை இணைச்சிருக்கிறாரு. கணவர் செய்வார்னு மனைவியோ, மனைவி செஞ்சுக்குவாங்கன்னு கணவரோ விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தை இழந்துருவீங்க. பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா பெற்றோர்களுடைய ரட்சிப்புக்காக நீங்க பிரயாசப்படணும். பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தா பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்படணும். அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டாதான் தேவனுடைய அந்த செய்தி உலகத்துல பறைசாற்ற முடியும், அதுக்காக நிலைத்திருக்க முடியும். தேவனுடைய செய்தியை பூமியில அறிவிக்கிறதுக்காக தேவன் வைத்த ஒரு திட்டம் என்னன்னா குடும்பம். அந்த குடும்பத்தின் மூலமாக தேவனுடைய சத்தியத்தை நம்முடைய குடும்பங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நம்ம என்ன பண்ண முடியும்? அறிவிக்க முடியும். இப்போ சிருஷ்டிப்பின் அடிப்படையிலும் ஆணும் பெண்ணும் சமம்தான், ரட்சிப்பிலையும் ஆணும் பெண்ணும் சமமானவர்கள் தான். சிருஷ்டிப்பிலையும் தலைமைத்துவம் ஆணுக்குரியது, ரட்சிப்பிலையும் ஒரு குடும்பமாக இருக்கும்போது தலைமைத்துவம் ஆணுக்குரியது. சிருஷ்டிப்பிலையும் துணையாக மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் கீழ்ப்படிந்து கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை அவர்கள் செய்து அன்புக்குரியவர்களாக இருக்க வேண்டும். ரட்சிப்பிலும் தலைமைத்துவத்தை ஏற்ற துணையாக இருந்து கணவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தை பறைசாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்ப தேவனுடைய சாயலை இழந்த ஆணும் பெண்ணும் மீண்டுமாக அவரை விசுவாசிப்பதனாலே, சுவிசேஷத்தினாலே தேவனுடைய சாயலை பெற்று தேவனோட ஐக்கியப்பட்டு நீதிமான்களாகி உத்தமர்களாக வாழ்ந்து தேவனோட சஞ்சரித்து உங்களுடைய குண நலங்களினாலே தேவனை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை தான் தேவன் விரும்புகிற குடும்பமாக இருக்கிறது. நோவாவும் அவனுடைய மனைவியும் வாழ்ந்த அந்த குடும்பமும் வாழ்ந்த அந்த நாட்களில இன்றைக்கு இருந்ததை காட்டிலும் கொடுமையான நாட்கள் தான். அப்பமும் அக்கிரமம் பெருகிருந்தது, கொடுமை பெருகிருந்தது, சீர்கெட்டிருந்தது, தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். இப்பவும் அப்படிதான் இருக்கு. கரெக்டுங்களா? எவ்வளோ குடும்பங்கள், எவ்வளோ கணவன் மனைவியை மிஞ்சிய உறவுகள் நடக்குதா இல்லையா? கேள்விப்படுறோமா இல்லையா? அறிந்தது சில, அறியாமல் இருக்கிறது பல. இப்படி இருக்கிற சூழ்நிலைகளிலும் நோவாவை போல, நோவாவுடைய மனைவியை போல அந்த குடும்பத்தை பாதுகாக்கிற அந்த வேலையை இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கிற விசுவாச மார்க்கத்தாராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் செய்ய வேண்டிய கடமை உங்களிடம் இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கான அந்த செய்தியை ஆண்டவர் உங்களிடம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் குடும்பத்தை நீங்கள் ரட்சித்தீர்கள் என்றால் நோவாவை போல, நோவா தன்னுடைய குடும்பத்தை பேழையினாலே பாதுகாத்தது போல நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே நீங்களும் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பாதுகாக்க உங்களை அனைவரையும் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.